சாந்தி 19/2/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இதுவரை என்னென்ன படித்திருக்கிறீர்களோ அவற்றை மறந்து விடுங்கள். உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து விடுவது என்றால் அனைத்தையும் மறப்பது. பழைய விஷயங்களும் நினைவிற்கு வரக்கூடாது. அதாவது நீங்க உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து போயிட்டீங்க, தந்தையினுடையவராக ஆயிட்டீங்க. ஆகையால இதுவரை என்னென்ன படிச்சிருக்கீங்களோ, சாஸ்திர விஷயங்கள், பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள், அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துடுங்க அப்படின்றார். கேள்வி: யார் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறக்கவில்லையோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் தந்தையிடம் கூட வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள், சாஸ்திரங்களின் உதாரணம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். யார் முழுமையாக இறந்து விட்டார்களோ அவர்கள் பாபா என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மை என்பார்கள். நாம் அரைக்கல்பமாக என்ன கேட்டு வந்திருக்கிறோமோ அதெல்லாம் பொய்யாகத்தான் இருந்திருக்கிறது. அதனால் அவற்றை வாய்வரை கூட கொண்டு வரக்கூடாது. ஈவில், தீயதை கேட்காதீர்கள் என்று பாபா கூறுகிறார். முரளியின் பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. எப்போது அமைதியில் அமர வைக்கிறார்களோ, எதற்கு நிஷ்டை என்று சொல்லப்படுகிறதோ அந்த ட்ரில் செய்ய வைக்கப்படுகிறது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யார் வாழ்ந்து கொண்டே இருந்திருக்கிறார்களோ அவர் நாங்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். எப்படி மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள் என்றால் அனைத்தும் மறந்துவிடும், சம்ஸ்காரம் மட்டும் இருக்கும். இப்பொழுது நீங்களும் தந்தையுடையவராகி உலகத்தில் இருந்து இறந்து விட்டிருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், உங்களுக்குள் பக்தியின் சம்ஸ்காரம் இருந்தது, இப்போது அந்த சம்ஸ்காரம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து விடுகிறீர்கள் அல்லவா? இறந்து விடுவதினால் மனிதர்கள் படித்ததை எல்லாம் மறந்து போகிறார்கள். பிறகு அடுத்த பிறவியில் புதிதாக படிக்க வேண்டி இருக்கிறது. பாபாவும் கூறுகிறார், நீங்கள் எதையெல்லாம் படித்திருக்கிறீர்களோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று. நீங்களோ பாபாவினுடையவர்களாக ஆகி இருக்கிறீர்கள் அல்லவா? நான் உங்களுக்கு புது விஷயத்தை சொல்கிறேன். எனவே இப்போது வேத சாஸ்திரங்கள், கிரந்தம், ஜபம், தவம் ஆகிய அனைத்து விஷயங்களையும் மறந்து விடுங்கள். அரைக்கல்பமாக பக்தி செய்திருக்கிறீங்க, அந்த சம்ஸ்காரம் உங்களுக்குள்ள இருக்கு. இப்போ நீங்க தந்தையினுடையவராக ஆகி இருக்கலாம், ஆனாலும் அந்த சம்ஸ்காரம் இன்னும் இருக்கு, அது மாறணும். ஆகையில அந்த விஷயங்களை நீங்க மறக்கணும் அப்படின்றார். அப்பதான் பாபா கொடுக்கக்கூடிய புது விஷயங்களை கிரகிக்க முடியும். எதையும் கேட்க கூடாது என்று பாபா டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார் அல்லவா? சொல்லுங்கள், இப்போது நீங்கள் ஞானக்கடலின் குழந்தைகளாக ஆகி இருக்கிறீர்கள் என்னும் போது பக்தியை ஏன் நினைவு செய்ய வேண்டும்? நீங்கள் ஒரு பகவானை மட்டும் நினைவு செய்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தை மறந்து விடுங்கள் என்று பாபா கூறியிருக்கிறார். தந்தையின் நினைவில் இருப்பதில்லை என்றால் ஒன்றுமில்லாத அனாதைகள் ஆகிறார்கள் அல்லவா? அதாவது பாபாவை நினைக்கல அப்படின்னா பாபாவிடமிருந்து அடைய வேண்டிய ஆஸ்தியோ பிராப்தியோ அடைய முடியாது. அப்போ ஒன்றும் இல்லாதவர்கள் தானே, அனாதைகள் தானே. அனாதையாகி விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக ஏதாவது பாவ கர்மம் செய்து விடுவார்கள். என்னுடையவர்களாக ஆகிவிட்டு என் பெயரை கெடுக்காதீர்கள் என்று பாபா கூறுகிறார். ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள்.
தலைகீழான பேச்சு பேசாதீர்கள் என்று கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்வதற்கான அவசியம் இல்லை. சதா தன்னுடைய சேஃப் சைடில் இருக்க வேண்டும். அதாவது எந்த விஷயங்கள்ல மனிதர்கள் நிறைய ஆர்கியூ பண்றாங்களோ, வாக்குவாதம் செய்வாங்களோ, கான்ட்ரவர்சி இருக்கோ, அது டீட்டெயிலா புரிய வைக்க வேண்டிய விஷயங்கள். அதாவது சிவபாபாவை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய குழந்தையாகி அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்டாங்கன்னா தானா புரிய போகுது. ஆகையில நீங்க எப்பவுமே சேஃப் சைடில் வச்சுக்கோங்க. எந்த விஷயங்களை சொல்லணுமோ புதுசா வரவங்களுக்கு அதை மட்டும்தான் சொல்லணும். அவங்க எப்போ பாபாவை புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ எல்லா விஷயங்கள் தானாக புரிஞ்சிடும். பாபா கூறுகிறார், பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பதற்காக நான் வருகிறேன். வருவதும் பாரதத்தில்தான். வருவதற்காக எனக்கு ஷரீரமோ அவசியம் வேண்டும் அல்லவா? பிரேரணையின் மூலம் எதுவும் நடக்காது. இவருக்குள் பிரவேசமாகி இவருடைய வாயின் மூலம் உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறேன். கௌமுக்கின் விஷயம், அதாவது பசுவாயின் விஷயம் கிடையாது. இதுவோ இந்த பிரம்மாவின் வாயின் விஷயமாகும். மனிதனுடைய வாய்தான் வேண்டும், மிருகத்தினுடையது அல்ல என்று கூறுகிறார். பாண்டவர்களாகிய உங்களுக்கு இப்போது அன்பு புத்தி இருக்கிறது. ஒரு சிலருக்கோ உடனே அன்பு புத்தி வந்து விடுகிறது, சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருகிறது. சிலரோ நான் அனைத்தையும் தந்தைக்கு சமர்ப்பணம் செய்கிறேன், ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். அனைவருக்கும் துணையாக இருப்பவர் ஒரு இறைவன்தான். குழந்தைகளே, உங்களுடைய ஒரு கண்ணில் சாந்தி தாமம், இன்னொரு கண்ணில் சுகதாமம் இருக்க வேண்டும். மற்றபடி இந்த துக்க தாமத்தை மறந்து விடுங்கள். நீங்கள் உயிரோட்டமான லைட் ஹவுஸாக இருக்கிறீர்கள். துறைமுகத்தில் லைட் ஹவுஸ் கப்பல்களுக்கு வழிகாட்டுகிறது. நீங்களும் அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி தாமத்திற்கான வழி சொல்கிறீர்கள். நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறீர்கள். அந்த ராஜ்யத்தை உங்களிடமிருந்து யாரும் அபகரிக்க முடியாது. இப்போது நாம் ஸ்ரீமத் படி இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தீவிர முயற்சியாளர் ஆகுவதற்கு படிப்பில் ஆர்வம் வைக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து படிப்பை படிக்க வேண்டும். காட்சிகள் பார்க்க வேண்டும் என்ற ஆசை வைக்க கூடாது. அதிலும் கூட நேரம் வீணாகிறது. இரண்டாவது பாயிண்ட், சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த துக்க தாமத்தை மறந்துவிட வேண்டும். யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. அன்பாக முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி சொல்ல வேண்டும். வரதானம். சதா சுகங்களின் கடல் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். அந்தர்முகி சதா சுகி, அதாவது உள்நோக்கு முகத்தில் இருப்பவர்கள் சதா சுகமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எந்த குழந்தைகள் சதா உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்க என்ற வரதானத்தை அடைகிறார்களோ அவர்கள் தந்தைக்கு சமமாக சதா சுகக் கடலில் அன்பில் மூழ்கி இருப்பார்கள். சுகவள்ளலின் குழந்தைகள் சுயம் சுகவள்ளல் ஆகிவிடுகிறார்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகத்தின் கஜானாவை தான்
பகிர்ந்து அளிக்கிறார்கள். எனவே இப்போது உள்நோக்கு முகமுடையவராகி எப்படிப்பட்ட நிரம்பிய மூர்த்தி ஆகிவிட வேண்டுமென்றால், உங்களிடம் யார் எந்த ஒரு பாவனையோடு வந்தாலும் அவர்களுடைய பாவனையை நிறைவேற்றிக் கொண்டு செல்ல வேண்டும். எப்படி தந்தையின் கஜானாவில் கிடைக்காத பொருள் என்று எந்த ஒரு பொருளும் இல்லையோ, அதேபோல் நீங்களும் கூட தந்தைக்கு சமமாக நிரம்பியவர் ஆகுங்கள். ஸ்லோகன்: ஆன்மீக பெருமிதத்தில் இருங்கள், அப்போது ஒருபோதும் அபிமானத்தின் ஃபீலிங் வராது. அவ்யக்த சமிகை: தன்னை சதா அண்டர் கிரவுண்ட், அதாவது உள்நோக்கு முகமுடையவராக ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அண்டர் கிரவுண்டிலும் கூட அனைத்து காரியங்களும் நடக்கிறது. அதேபோல் உள்நோக்கு முகமுடையவர் ஆகியும் காரியங்களை செய்ய முடியும். உள்நோக்கு முகமுடையவராகி காரியம் செய்வதினால் ஒன்று தடைகளில் இருந்து தப்பிக்க முடியும், இரண்டாவது சமயமும் மிச்சமாகும், மூன்றாவது சங்கல்பங்களும் சேமிப்பாகும். ஏகாந்தவாசி ஆக வேண்டும், கூடவே ரமணீக தன்மையும் அந்த அளவே இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி.